ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 12வது வசனம். அன்பு தேவப்பிள்ளை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லும் மனிதர்களின் வார்த்தையினால் உடைந்து போய் நிற்கிறீங்களா? உடைந்து போய் இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. உங்களை உடைக்கும் மனிதர்களை குறித்து ஒருபோது கலங்காதீங்க. எத்தனை முறை உடைக்கப்பட்டும் நீங்க எழும்பி நிற்கிறீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை அழிப்பது தேவ சித்தம் அல்ல, உங்களை மறுபடியும் திரும்ப கட்டுவதே தேவ சித்தம். பிள்ளை, அநேக நேரங்களில் நாம் எப்படியாவது மேன்மையை அடைந்திட வேண்டும், ஆசீர்வாதத்தை அடைந்திட வேண்டும் என்று மேன்மைகளை தேடி ஓடுகிறோம், அநேகருடன் போட்டி போடுகிறோம். ஆனால் மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் நம்மை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளை, பதவியை தன் சந்ததிக்கு தக்க வைக்க வேண்டும் என்று அதற்காக எத்தனையோ பிரயாசங்களை, குறுக்கு வழியையும் கையாண்ட சவுல் தான் ஜீவனையும் தன்னுடைய என்ன செய்தான், தன் ஜீவனையும் இழந்தான், தன் சந்ததியை இழந்தான். ஆனால் தன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பதவிக்கு, அந்த ராஜ பதவிக்கு தகுதியானவனாக இருந்தாலும் பதவிக்காக எந்த போட்டியும் போடாமல் அமைதியாய் இருந்த தாவீது பதவியில் உயர்த்தப்பட்டான். என்ன செய்தான்? பதவியில, ராஜ பதவியில உயர்த்தப்பட்டான், மேன்மை அடைந்தான். அல்லேலூயா. தாவீதை போல கர்த்தராகிய ஆண்டவருக்கு காத்திருங்கள் தேவப்பிள்ளைகளே. மேன்மை உங்களை தேடி வரும். நீங்க போனா மேன்மை உங்களை தேடி வரும். தேவப்பிள்ளை, தாவீது கர்த்தரை துதிக்கும் போது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் தான் தேவப்பிள்ளைகளே உங்கள் மேன்மை இருக்கிறது. அவரை உண்மையாய் தேடி அவர் சித்தத்தை உங்கள் வாழ்வில் செய்யும் போது அந்த மேன்மை தானாக உங்களை வந்தடைகிறது. தேவப்பிள்ளை, இந்த உலக மேன்மைக்காக போட்டி போடுகின்றது. ஒரு உயர் பதவிக்கு அல்லது ஒரு உயர் வேலைக்கு 1000 பேர் போட்டி போடுகிறார்கள். ஒருவரை அழித்து ஒருவர் முன்னேறுகின்ற ஒரு காலமாக இது இருக்குது தேவப்பிள்ளை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு யார் போட்டி என்று ஒருபோதும் பார்க்க கூடாது. நமக்கு யூக்கலா யார் போட்டி போடுறா என்று ஒருபோதும் பார்க்காதீங்க. உங்கள் போட்டியாளர்களையும் மனம் கசந்து விடக்கூடாது, அவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லையா, உங்களுக்குரியது கர்த்தரால் 100க்கு 100 கிடைக்கும் தேவப்பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான மேன்மை கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும். அவர் எல்லாவற்றையும் ஆளுகின்றவர். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் இயேசுவால முடியும், கூடும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவரை நம்புகிறவர், அவரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், அல்லேலூயா, உங்கள் வேலை, வியாபாரம், தொழில், ஊழியம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளின் படிப்பு எல்லாவற்றையும் மேன்மையாக்குவார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? மேன்மையாக்குவார். ஆடுகளுக்கு பின்னே அலைந்த தாவீதை அரசனாக்கியது இயேசுவா. உண்மைனா உங்களையும் இந்த நாட்கள்ல ஆண்டவர் மேன்மையாக்க போறாரு. மேன்மையாக்க போகிற அந்த தேவன் ஜெபிப்போம். தேவ சமுதாயம் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இயேசுவா, இந்த நாளில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராகிய கர்த்தரின் கருத்தில் ஆகும்னு ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. அந்த வாக்கு தத்துவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சோதரம் இயேசுவா, இந்த நாளில் எங்களை நீர் மேன்மைப்படுத்த நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன சூழ்நிலையெல்லாம் மாட்டி ஆண்டவரே ஒரு மேன்மை இல்லாதபடி இருக்கிறாங்களோ அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே மேன்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை சத்துருகளுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தி ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி அவங்களை உயர்த்துவதற்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இழந்த எல்லாவற்றையும் கொடுத்து மீட்டு ஆசீர்வதித்து, இழந்த சுகம் ஆண்டவரை, இழந்த ஆரோக்கியம் ஆண்டவரை, எல்லாவற்றையும் பணம், பலன், சுகம் எல்லாவற்றையும் ஆண்டவரை, இழந்த எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவரை திருப்பி அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக, ஆரோக்கியம் பண்ணி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா.